தூத்துக்குடியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள விழாவில் கலந்து கொள்ளும் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகு விழா அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஷேக் மதார். ஷேக் மதார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாரத பிரதமர் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு நேற்று வருகை தந்தார். திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு மதுரையில் நேற்று மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் மதுரையில் தங்கியிருந்த அவர் இன்று காலை ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி வஉசி பள்ளி வளாகத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கிறது. அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்க முழு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நடைபெறும் வெளி துறைமுக விரிவாக்க பணி, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், மேலும் வஉசி துறைமுகத்தின் நாட்டின் முதலாவதாக பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக மாற்றுதல் திட்டம், வாஞ்சி மணியாச்சி முதல் திருநெல்வேலி பிரிவு மற்றும் மேலப்பாளையம் முதல் ஆர்வாள்மொழி பிரிவு உட்பட்ட இரட்டை ரயில் பாதை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. இதற்காக நடைபெறும் விழாவுக்கான பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தலில் 13,000 பேர் அமரும் வகையில் இந்த பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தலில் வரும் துறைமுக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் பிஜேபி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரையும் போலீசார் பரிசோதனை செய்த பிறகு விழா மேடைக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக தூத்துக்குடியில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் கடல் வழியாக 15 படகு மூலம் போலீசார் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு கருதி இன்று ஒரு நாள் மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தளத்தில் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக தமிழக ஆளுநர் ரவி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து அவர் கார் மூலம் விழா நடைபெறும் இடத்திற்கு வருகிறார். இங்கு பிரம்மாண்டமாக 13,000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தலில் வருவதற்காக பொதுமக்கள் மற்றும் துறைமுக ஊழியர்கள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் அனைவரையும் போலீசார் சோதனை செய்த பிறகு விழா மேடைக்கு அனுமதிக்கின்றனர். தற்போது விழா நடைபெறுவதற்காக எல்லா ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாரத பிரதமர் தூத்துக்குடி வருகையை ஒட்டி 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் கடல் வழியாக 15 கப்பலில் கடலோர பாதுகாப்பு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.